சங்கர் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் தயாரித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து 1 கோடி 2 கோடி அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அவர் வெளியில் அவர் தயாரிக்கும் போது மற்றவனை காலி பண்ணுறதானே தான் சொன்னேன். இயக்குநர்கள் வந்து அதாவது தன்னை உயர்வாக காட்டிக்கிறதுக்காக மிகைப்படுத்தி காட்டிக்கிறதுக்காக தன்னுடைய பெடஸ்டல் தன்னுடைய பிளாட்ஃபார்மை ஹையராக பார்க்கணும். அப்போ 100 கோடி படம் எடுத்தனா அடுத்து 200 கோடி அடுத்து 5000 கோடி இப்படி தான் போகணுங்க. அதில் எவனாவது ஒருத்தன் போய் இந்த அலையில் மாட்டிக்குவான் சிக்கல்ல. யார் லைக்கா மாதிரி ஒருத்தன் போய் மாட்டிக்கிட்டு சினிமா தெரியாமல் அந்த ஒரு மோகம் ஒரு போகம். சினிமா என்பது ஒரு மாயை. அது தண்ணி அடித்த இதை விட ட்ரக்கை விட மோசமானது. ப்ரொடியூசர் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறவன் உழைக்கிறதுன்னு நினைக்கிறவன் வேற, அவன் இன்னும் கூட விட்டு கொடுக்கணும். அவர் சாகக்கூடாது, எப்படியாலும் சாகாமல் இருந்தால் சரிதான்ப்பா. அப்படி விட்டு கொடுத்தானாவே போதும். நிறைய கம்பெனிஸ் வந்து சர்வை வாய்ப்பு இருக்குது. ப்ரொடியூசரை யாரும் வாழ விடுறதே கிடையாது. ப்ரொடியூசர் தான் இருக்கிறதுலே அவமானப்படக்கூடிய ஒரு சினிமாவில் மோஸ்ட் அவமானம் யாருக்கு வரும் நினைக்கிறீங்க? அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் தப்பாக நடந்துக்குவாங்க. அதுக்காக நீ கேட்காதீங்க ப்ரொடியூசர் பூரா நல்லவனா என்ன. 99% திருட்டு போயிடுது தான் ப்ரொடியூசர் பூரா. தானும் வந்து தன்னுடைய பேச்சாளர் தான் சர்வை ஆகிறார். நிறைய சொத்து சேர்த்துட்டாரு. தன்னுடைய பேச்சு திறமை, யாரை எப்படி காக்கா பிடிக்கணும், அவனை எப்படி கவுக்கணும் எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த அளவு கெத்திக்காரன் யாருமே சினிமாவில் இல்லை. அவர் யார்கிட்ட வேணாலும் போய் பேசி சமாளிச்சிட முடியும் அவரால். அதனால் அவர் சர்வைவ் ஆகிடுவார். யூ ஷுட் நெவர் ட்ரெயின் எனிபடிஸ் மணி ஃபார் யுவர் அட்வான்டேஜ். அடுத்தவன் பணத்தை சாவடித்து அவன் வாங்கினீங்கன்னா உனக்கு மனசு நல்லா இருக்காது, உன் குடும்பம் நல்லா இருக்காது. அதனால் அடுத்தவனை சாவடித்து வாழாத, எல்லாரையும் வாழ விடு. இல்லை சும்மா உன் வேலையை பார்த்து. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் அவர்கள் நம்மோடு நேர்காணலோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இயக்குனர் சங்கர் அவரை பார்த்து தான் நிறைய இயக்குநர்கள் இளம் இயக்குநர்கள்லாம் சினிமா துறைக்கு இயக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 2 தோல்வி, இந்தியன் கேம் சேஞ்சர் 2 படம் தோல்வினால வந்து அடுத்த படத்துக்கு அவருக்கே வந்து தயாரிப்பாளர் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. அதையும் பார்க்க முடியுது. ஏன்னா வேல்பாரி நாவலை எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் அவருடைய ஆசை. ஆனால் அதுக்கு தயாரிப்பாளர் கிடைக்கல. 2 பாட்டை எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 1000 கோடி பட்ஜெட் ஆகுன்றாங்க. ஸோ அவருடைய இந்த நிலைமை எப்படி எடுத்துக்கிறது? இவங்க வந்து இந்த மாதிரி பட்ஜெட்டை கண்ணா பின்னான்னு போட்டு அவர் 4-5 ப்ரொடியூசரை காலி பண்ணியிருக்காரு சங்கர். ஆனால் நிறைய தொடர்ந்து ஹிட்டு கொடுத்துருக்காரு. ஹிட்டும் கொடுத்துருக்காரு, காலியும் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து வேல்பாரிங்கிறது வந்து அவர் ஒரு மணிரத்னம் பண்ணிட்டாரு, நம்மளும் எதாவது பண்ணணுங்கிற முயற்சியில் இருக்கலாம். தப்பான முயற்சி இல்லை. பட் ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஏன்னா இவர் இந்த கேம் சேஞ்சர் எடுத்து தன்னுடைய பேரை டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டாரு. ஸோ இன்னுமே அவர் ரிக்கவர் ஆகி 15 கோடிக்கு பாட்டை எடுத்து படத்தில் யூஸ் பண்ணல. இல்லை அதான் சொல்கிறேன், நிறைய அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன் எனக்கு அவரை ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருந்தான், கௌதமின் அசிஸ்டண்ட். எனக்கு ஒரு படம் எடுத்தான் 114. ஒரு புண்ணாக்கு இருக்காது படத்தில், புண்ணாக்காக இருக்கும் படம். அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, முன்தினம் பார்த்தேன்னு. அவன் அந்த அஜித் குமார் வச்சு இருக்கிற மகிழ் திருமணின்னு ஒரு அந்த பேரே நான் தான் வச்சேன். அது என்ன பேருன்னு தெரியல, அவன் கேட்டான், வச்சேன், அதை கொடுத்தேன்னு வச்சுக்கேன். அதாவது இவனுங்கெல்லாம் என்னென்னா ப்ரொடியூசரை காலி பண்ணுறதுக்காக வர்றவனுங்க. அதாவது நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்கீங்க, உங்களை எப்படி காலி பண்ணுறது அப்படின்னு ஒரு கடவுள் பிளான் பண்ணுறாரு. அப்போது ஒருத்தனை அனுப்புகிறாரு. எப்பா மகிழ் திருமணம் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்தானே அவனை காலி பண்ணுவான் வாப்பா அப்படின்னு சொல்லி அவனை வரவழைக்கிறாரு. அதுக்கு ஒரு 2 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவான், சப்போர்ட் பண்ணுவான், அப்படின்னு நம்ம காலி ஆவான். ஸோ இதெல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து நம்மளை காலி பண்ணுவானுங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல, சினிமா எடுக்காதீங்கடா, காசு இருந்தால் வச்சுக்கிட்டு ஜாலியாக இருங்க, சினிமா பாருங்கள், நல்லபடியாக இருங்க. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா காலி ஆகிடுவேன், யாரும் கேட்குறது இல்லையே. லைக்காவுக்கு எவ்வளவோ வார்னிங் சொன்னேன் நான். அவனுங்க அதை மீறி விடாமுயற்சியாக எப்படியோ அந்த கம்பெனியை மூடுறது. எத்தனை கதவு 4 தான் இருக்கா, 6 கதவை போடுற 6ஐயும் மூடுறன்னு மூடிவிட்டாங்க. பாவம் நல்லவங்க. அதில் இருந்தவர் நல்ல ஒரு மேனேஜரும், அவங்களே சேர்ந்து இவங்கெல்லாம் சேர்ந்து மூடிட்டானுங்க. இப்போ என்ன பண்ணுறது? இந்த மாதிரி கம்பெனி மூட்டே வருவானுங்க. ஆனால் இவனுங்களால தலையிலனால மூட முடியாத 2-3 கம்பெனி இருக்குது. ஒன்று வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸு. அவர் ரொம்ப அறிவாளி, கெட்டிக்காரரு. கதையை கேட்டால் அவருக்கு டிசைட் பண்ண தெரியும். அவர் எடுத்த ஒரே தப்பான படம் அந்த விவேகமாக இன்னமும் ஒரு படம் தான் அஜித்தை வச்சு. அதை எப்படியே சரி பண்ணிட்டார், அது டேரக்டர் வச்சு. ரைட்டா? அடுத்தாப்பில் வந்து ஏஜிஎஸ். அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது, அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க கதவை எவனாலையும் மூட முடியாது. அவங்களுக்கு தெரியும் சங்கர்கிட்ட போனால் காலி ஆகிடுன்னு நல்லா போக மாட்டாங்க. அதே மாதிரி சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன், அவருக்கு தெரியும்ல. அவர் ஆரம்பத்துலேருந்து வந்தவர். சேனல் எங்கே ஆரம்பித்தார், எப்படி வந்தார், எப்போ படம் எடுக்க ஆரம்பித்தார், பயங்கர ஸ்ட்ராங்கானதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தார். அதனால் இவங்களை மட்டும்தான் காலி பண்ண முடியாது. மற்றவங்க எல்லாரையும் அவங்க காலி பண்ணிட்டாங்களே, பெரிய பெரிய கம்பெனிலாம் இல்லையில்ல தமிழ்நாடு. ஐஸ்வரி கணேஷ் அவரை காலி பண்ண முடியாது, அவர் ரொம்ப நல்லவர். அவர் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒன்றை விட்டு இப்படி பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பார் என்ன மாதிரி. அதனால் அவர் கொஞ்சம் சர்வைவ் ஆகிடுவார். ஏன்னா அவர் வந்து பெரிய அளவில் வந்து லைக்கா மாதிரிலாம் பெரிய இதெல்லாம் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன்.
பிகாஸ் அவங்க அப்பா சினிமாவில் இருந்தார், கே ராஜன் அவங்க மாமா அவர் சினிமாவில் இருந்தார். அவங்களுடைய எல்லாத்தையும் பார்க்குறாருல அனுபவபூர்வமாக, அதை வந்து ஃபீல் பண்ணுறாரு, அதை உணர முடியுது. நீங்கள் வெறுமனை தேறி படிக்கிறது வேறு, அனுபவபூர்வமாக உணர்றது வேறு. அதனால அவருக்கு தெரியும் எப்படியாவது சர்வைவ் ஆகலான்னு பார்ப்பாரு. நிறைய பணம் இருக்குது, அவர் சர்வைவ் ஆகிடுவார். இவங்கள மாதிரி தானும் இருக்காரு. தானும் வந்து தன்னுடைய பேச்சால் தான் சர்வைவ் ஆகிறாரு. நிறைய சொத்து சேர்த்துட்டாரு. தன்னுடைய பேச்சு திறமை, யாரை எப்படி காக்கா பிடிக்கணும், அவனை எப்படி கவுக்கணும் எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த அளவு கெத்திக்காரன் யாருமே சினிமாவில் இல்லை. அவர் யார்கிட்ட வேணாலும் போய் பேசி சமாளிச்சிட முடியும் அவரால். அதனால அவர் சர்வைவ் ஆகிடுவார். குறிப்பாக சங்கர் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள், அவர் தயாரித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து 1 கோடி 2 கோடி அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அவர் வெளியில் அவர் தயாரிக்கும் போது மற்றவனை காலி பண்ணுறதானே தான் சொன்னேன். இயக்குநர்கள் வந்து அதாவது தன்னை உயர்வாக காட்டிக்கிறதுக்காக, மிகப்படுத்தி காட்டிக்கிறதுக்காக தன்னுடைய பெடஸ்டல், தன்னுடைய பிளாட்ஃபார்மை ஹையராக பார்க்கணும். அப்போ 100 கோடி படம் எடுத்தனா அடுத்து 200 கோடி, அடுத்து 5000 கோடி, இப்படி தான் போவானுங்க. அதில் எவனாவது ஒருத்தன் போய் இந்த அலையில் மாட்டிக்குவான் சிக்கல்ல. யார் லைக்கா மாதிரி ஒருத்தன் போய் மாட்டிக்கிட்டு சினிமா தெரியாமல், அந்த ஒரு மோகம், ஒரு போகம். சினிமா என்பது ஒரு மாயை. அது தண்ணி அடித்த இதை விட ட்ரக்கை விட மோசமானது. அதில் போய் மாட்டிக்கிட்டு தன்னைத்தானே விட்டில் பூச்சி லைட்டில் போய் விழுகிற மாதிரி அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி அழிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமாவில். இப்போ சங்கருமே வந்து தயாரிப்பாளர் வரலன்னா அவரே தான் தயாரிக்கணுமா? இப்போ அஜித்குமார் மாதிரி அவர் தயாரிக்க வேண்டியது, அவரால் முடியாது. அவர் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அவர் அந்தளவுக்கு யோசிப்பாரன்னு தெரியாது, புத்திசாலி அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும்ல, அவங்கவுங்க அந்த அனுபவத்தை வச்சு ஃப்யூச்சர் இதை தானே பார்ப்பாங்க. அதாவது சில தெலுங்குக்காரங்க இருக்காங்க, அதாவது இந்த பாகுபலி எடுத்தவரை பற்றி சொல்லுவாங்க, எல்லாத்தையும் வித்துட்டார், கம்ப்ளீட்டாக வித்துட்டு எம்டியாக தான் படத்தை ரிலீஸ் பண்ணாருங்க. ஆனால் படம் கொட்டிடுச்சு. அந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்காது. அந்த மாதிரி 2-3 தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் தப்பிச்சிருக்காங்க. பெருமணத்தை கொட்டி, பெருமணத்தை எல்லாத்தையும் கொட்டிடுறது, வீடெல்லாம் வித்துடுறது, படத்தை எடுத்துடுறது. நல்ல வேலைக்கு வேட்டையாடு ஹிட் ஆன மாதிரி அவங்களுக்கு அந்த படம் ஹிட் ஆகிடும். இதில் எனக்கு பணம் வரல, அவங்களுக்கெல்லாம் பணம் பெருசாக வந்துருச்சு. அந்த மாதிரி 2 பேர் சர்வே ஆகிட்டாங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். தமிழில் அப்படி யாருமே இன்னும் சர்வை ஆகலை. செத்தவன் தான். இப்போ ஏன் ரத்னம் காலி ஆனாலும் காலி ஆகிட்டு தான், வெளியில் வர முடியாது. அவருடைய எண்ணங்கள் அப்படி தப்பான எண்ணங்கள் நான் நினைக்கிறேன். தெரியல, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. பட் சார், நீங்கள் கிளியர் திங்கிங் இருந்து உண்மை நியாயமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அழிஞ்சாலும் நீங்கள் சர்வை ஆவீங்க சார். இப்போ நான் வந்து பல கோடிகள் விட்டுட்டேன், எத்தனையோ கோடி விட்டுட்டேன். ஆனால் நான் சாவலை பார்த்தீங்களா, சர்வை ஆகிட்டே இருப்பேன். ஏன்னா நான் வந்து சத்தியமாக யாருக்குமே கெடுதல் நினைக்கிறது இல்லை. ஏதாவது கோவம்னா விட்டுருவேன், அத்தோடு முடிஞ்சிருச்சு. அதை போய் நம்ம கேரி பண்ணிவிட்டு பழி வாங்குறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். கிரிமினலாக திங்கே பண்ண மாட்டேன். என் வேண்டான்னு நினைப்பேன். அவன் அவ்வளோதான் உடியா. இப்போ அஜித்குமார் எப்படி உடியா, அவனை பற்றி அடுத்த வேலை பார்ப்போம், நம்ம வேலையை பார்த்து போயிட்டு இருப்போம்னு நினைப்பேன். அந்த மாதிரி இப்போது விஜய் எப்படி தன்னுடைய மித்த எல்லா கமெண்ட்டுக்கும் அவர் பதில் சொல்கிறதில்ல, ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்குறாருல, அந்த மாதிரி ஐ திங்க் தட் இஸ் த வே டு லிவ்னு நினைக்கிறேன். ஒரு படம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நிறைய தயாரிப்பு நிறுவனத்தை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது முக்கியமான காரணம் மாதிரி இயக்குனரா இல்லை நடிகரா இல்லை 2 பேரும் காரணமா? பிரைமரி வந்து இயக்குனர், செகண்டு தான் நடிகர். அவர் என்ன பண்ணார், கொடுக்குற சம்பளத்தை வாங்கி நடிச்சுட்டு போகிறாரு. அவர்கிட்ட போய் நீங்கள் விஜய் சேதுபதி மாதிரி ஆள்கிட்ட போய் ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா அவர் சம்பளத்தை விட்டு கொடுப்பாரு. சில பேர் இப்போ ரஜினிகாந்த் கொஞ்சம் விட்டு கொடுப்பாரு, அவர் ஒரு 10% விட்டு கொடுக்குறாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி எல்லோரும் விட்டு கொடுத்து போனாங்கன்னா ஐ திங்க் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதாவது ப்ரொடியூசர் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறவன், பொழைக்கிறதுன்னு நினைக்கிறவன் வேறு, அவன் இன்னும் கூட விட்டு கொடுக்கலாம். அவர் சாகக்கூடாது, எப்படியாலும் சாகாமல் இருந்தால் சரிதான்ப்பா, அப்படி விட்டு கொடுத்தானாவே போதும். நிறைய கம்பெனிஸ் வந்து சர்வை வாய்ப்பு இருக்குது. ப்ரொடியூசரை யாரும் வாழ விடுறதே கிடையாது. ப்ரொடியூசர் தான் இருக்கிறதுலே அவமானப்படக்கூடிய ஒரு சினிமாவில் மோஸ்ட் அவமானம் யாருக்கு வரும் நினைக்கிறீங்க? ப்ரொடியூசர். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் தப்பாக நடந்துக்குவாங்க. அதுக்காக நீ கேட்காதீங்க ப்ரொடியூசர் பூரா நல்லவனா என்ன, 99% திருட்டு போயில தான் ப்ரொடியூசர் பூரா. எப்படி உங்களை ஏமாத்துறதுன்னு பிளான் பண்ணுவான், அவனுங்களாம் திருத்தவே முடியாது. அதே மாதிரி தான் தியேட்டருக்காரனா. எல்லாருமே சினிமாவில் அவனை அடுத்தவனை எப்படி ஏமாத்துறது, அதுதான் அவங்க தொழிலே. ஆனால் அரசியல்வாதியை திட்டுவான், இவங்களும் ஈக்குவலி பேடு தான். இவங்க எல்லாருமே வந்து மாறுவானான்னு எனக்கு தெரியாது. வெரி டிஃபிகல்ட். நான் இந்த கேள்வி கேட்டேன்னா, நிறைய நடிகர்கள் ஒரு படம் ஹிட்டானோன்னு பார்த்தீங்கன்னா 2வது படம் தப்புன்னு ஏற்றுவான் சம்பளத்தை. 10 கோடி 15 கோடி 20 கோடி போகிறாங்க இல்லையா? எவனோ ஒரு பைத்தியக்காரன் போய் விழுகிறான், விட்டில் மாதிரி விழுந்து நிலத்தை விற்று கொண்டாந்து படத்தை எடுப்பான். சில சமயம் ரிலீஸ் ஆகாமல் நின்றோம், ரிலீஸ் ஆகி ஓடாமல் நின்றோம். அப்புறம் அவன் போய் வெளியில் அலைவான். ஆனால் அவனுக்கு என்ன ஒரு ப்ரொடியூசர்னு பேர் வந்துடும், அந்த ரெக்கக்னிஷன் போகுதுன்னு நினைப்பான். அந்த மாதிரி எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறேன் சார். அவன் அப்படி நினைக்கிறதில்ல. யார் செத்தா நம்மளுக்கு என்ன நினைக்கிறேன் நிறைய பேர். இதெல்லாம் வந்து ரொம்ப வேதாந்தமாக இருக்கு நான் பேசினேன்னா.
இந்த ஆளுக்கு வயசாச்சுல கிளம்பமாங்க. எனக்கு வயசெல்லாம் ஆகலை, நான் கிளவனும் கிடையாது, நான் கிளவனாகவே மாட்டேன். என்னை பொறுத்தளவில் எல்லாரும் வாழ விடுதான். எதுக்கு வெறுப்பு வரக்கூடாதுன்றேன். கோபம் வேற, வெறுப்பு வேற. யூ ஷுட் நெவர் ஹேட் எனிபடி. யூ ஷுட் நெவர் ட்ரெயின் எனிபடிஸ் மணி ஃபார் யுவர் அட்வான்டேஜ். அடுத்தவன் பணத்தை சாவடித்து அவன் வாங்கினீங்கன்னா உனக்கு மனசு நல்லா இருக்காது, உன் குடும்பம் நல்லா இருக்காது. அதனால் அடுத்தவனை சாவடித்து வாழாத, எல்லாரையும் வாழ விடு, இல்லை சும்மா இரு, உன் வேலையை பார்த்து. இது ரொம்ப ஃபிலசாபிக்கலாக தெரியல, இது ப்ரீச்சிங் மாதிரி இருக்குது. எனக்கே வெக்கமாக இருக்குது. பட் வேறு என்ன ஒன்று நான் சொல்லித்தரேன், எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணுறது பண்ணாத அவங்க இஷ்டம். அதனால தான் இன்டர்வியூ வேணாம் சார் நான் உங்கள்கிட்ட. எதையாவது நான் அப்படி சொல்லுவேன், எல்லாம் நினைப்பான் இந்த ஆளுக்கு கிறுக்கு இருக்குன்னு. எதுக்கு தேவையில்லாத வேலை இல்லை. இப்போது தயாரிப்பு நடிகர்கள் 10 கோடி 20 கோடி கேட்டாலும் கொடுக்குற இடத்துல தயாரிப்பாளர் போட்டி போகிறாங்க இல்லையா? நான் இப்போ போட்டி முன்ன மாதிரி இல்லை சார். படம் பண்ணுங்க. இப்போ ரொம்ப போட்டியெல்லாம் கிடையாது சார். நிறைய பேருக்கு ப்ரொடியூசர் இல்லை. ஏன்னா பணம் அவ்வளோ வேண்டி இருக்கு. இவனுக்கு போட்டு சாவடிக்கிறானுங்க. புதுசாக 2 கோடி 3 கோடி 4 கோடி எடுக்கிறாங்கள படம், நிலத்தை விற்றுட்டு அவங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அவங்க படம் ரிலீஸ் ஆகிறதே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு தீராத ஆசை, நான் தயாரிப்பாளர் ஆகணும், நான் நடிக்கணும், நான் டைரக்ட் பண்ணணும். எத்தனை பேர் வருவாங்க என்னை பார்க்க. நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணேன், தப்பானிக்காது தம்பி, நான் படம் எடுக்க மாட்டேன், பண்ணாதீங்க, வேறு வேலையை பாருங்கப்பாங்க. என்ன நம்ம சொன்னால் கேட்பாங்களேன்னு. என் மகனே நான் சொன்னால் கேட்க மாட்டான், எவன் கேட்பான். அதனால் இதெல்லாம் அவங்களுக்கு அவன் வேலையை அவன் பார்க்கணும் தம்பி. அது தெரிஞ்ச வேலையை பார்க்கணும். அதை மீறி ஹிட் ஆகிற டேரக்டர் இருக்காங்க. இதெல்லாம் 100ல் 1 1000ல் 1. அப்படி இது லாட்ரி டிக்கெட் மாதிரி. உனக்கு உண்மையாகவே டேலண்ட் இருந்து நீ நிஜமாக ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீ பெரிய டேரக்டர் ஆகிடலாம். எப்படி வந்தார் இவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு சொன்னீங்களே, நிற்க முடியாமல் போச்சு. ஆமாம், லோகேஷ் கனகராஜ். அந்த மாதிரி சில பேர் வந்துடலாம். பட் எல்லாரும் அப்படி வர முடியாது இல்லை. பாரதி ராஜா மாதிரி 5 ஹிட்டு கொடுத்தவன் எத்தனை பேர் இருக்கான்? முடியுமா? பாக்யராஜ் தொடர்ந்து ஹிட்டு கொடுத்தார்ல, அவரை மாதிரி யாருங்க இருக்கா? முடியவே முடியாது. அவருக்கு என்ன, மொத்தம் அவர் எடுத்த படத்தில் 2 படம் ஃபெயில் ஆகிருக்கும். இது 2-3 படம் ஞானப்பழம், தாவணி கணக்கு 2-3 படம் ஃபெயில் ஆகிருக்கு. இந்த படம் எந்த படம் அவர் ஃபெயில் ஆச்சு? எல்லாம் அடிச்சதுன்னா சூப்பர் ஹிட்டு. அப்படியே உங்களை மனசை வருத்தி எடுத்துரும்ல ஃபீலிங். கொஞ்சம் மலையாள டேரக்டரோட பிரமாதமாக பண்ணுவார்ல கதை, ஸ்க்ரீன் பிளே கிங்கில் அவர். அந்த மாதிரிலாம் யாருங்க இருக்கப்போ? ஒருத்தன் இல்லையே. ஸோ அதனால் இதெல்லாம் இப்போ சுந்தரராஜன், சுந்தரராஜன் எடுத்துங்க. அவர் ரொம்ப படிக்காதவர், ஆனால் எத்தனை ஹிட்டு கொடுத்தார் சில்வர் ஜூபிலி. அந்த மாதிரி யார் இருக்கா அப்போ? நாட். இப்போ பி வாசு என்ன பண்ணுவார், ஒரு படம் ஹிட்டு கொடுப்பாரு, 2 ஃப்ளாப் கொடுப்பாரு, அப்புறம் ஹிட்டு கொடுப்பாரு. இதெல்லாம் சைக்கிள் மாதிரி போயினே இருக்கும். பட் அவங்கெல்லாம் தொடர்ந்து ஹிட்டு கொடுத்தவங்க நான் சொல்கிறவங்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கதை இலாக்கா இருந்தது. அவருக்கு அந்த கலை அவர் 2-3 பேர் இருந்தாங்க அதில் டீமில். பாலசுரன் ஒருத்தர் இருப்பார், அப்புறம் இந்த ரஜினிகாந்தை நடிக்க வச்சுருக்கார்ல பைரவ படத்தில். ஆமாம், டக்குன்னு எனக்கு வரமாட்டேங்குது. கலைமணி, கலைஞானம், பஞ்சவர்ணாச்சலம், இவங்கெல்லாம் டீமாக இருந்தாங்க சார். இவங்கெல்லாம் பெரிய அறிவாளிங்க சார். கமல் சாரோட 60 சூழலில் ஓடினது காரணம் பஞ்சண்ணன் கதையை கரெக்ட் பண்ணி கொடுத்தாரு கமல் சாருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ இவங்கெல்லாம் பெரும் ஞானிகள் சினிமாவில். பாக்யராஜ் மாதிரி ஸ்க்ரீன் பிளே எவனால் பண்ண முடியும் இந்தியாவில்? அத்தனை ஹிட்டு கொடுத்தாருல்ல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இவங்கெல்லாம் யோசிக்கணும். சார் அப்படி கொடுத்துருக்காரா, நம்மளுக்கு பொறுப்பு வேணும். இதை த ஃபியர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இந்த இவன் இருக்கிறானே அந்த மகிழ் திருமணிங்கிற, அவனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? நீங்கள் செத்தாலும் கவலைப்பட மாட்டான், அவர் செத்தாலும் கவலைப்பட மாட்டான். தான் டேரக்டர் ஆகணும், படம் எடுக்கணும், அவ்வளோதான். நீ 100 உடம்பு பொழைக்குதில்ல, 2 பேர் செத்தா சாப்பிட்டுன்னு போவான். அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது அவனுக்கு. நம்ம இந்த இதில் நாயகனில் சொல்லுவார்ல கமல்ஹாசன், எப்பா ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஒருத்தன் சாகத்தான் வேணும். அந்த மாதிரி அது மேபி மணிரத்னத்துக்கு அது நியாயமாக தெரியலாம். என்னை பொறுத்தவரை யாரும் சாக வேண்டாம், என்னை பொறுத்தவரை எல்லாருமே வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அரசியல் சூழலாக நிறைய தொடர்ச்சியாக விமர்சனம் வைக்கப்படுறது. குறிப்பிட்ட அந்த நடிகை பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வரப்போகிறாங்க. எப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா இருந்தாங்களோ அதே போல் விஜய் அவர்களுக்கு அந்த நடிகை உள்ளே வரப்போகிறாங்க. ஏன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க, ஒரே விழாக்கு ஒன்றா வராங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது தாவேகா கட்சிக்கோ விஜய் அவர்களுக்கோ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா? அதாவது நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது, கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இது ஃபர்தராக எப்படி ட்ராவல் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போது த்ரிஷாவோட, எனக்கு ஒருத்தர் சொன்னார், த்ரிஷாவோட ஜாதகம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஷீ வில் பி சம்படி இன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஓகே, அது அவங்க அதை வச்சு கூட அந்த அம்மா மூவ் பண்ணலாம். ஹவு டு வி நோ? நல்ல ஸ்மைலிங் ஃபேஸு, ப்ளசண்ட்டாக இருக்காங்க. யாருமே வெறுக்கலை அந்த அம்மாவை. ஷீ இஸ் அன் ஆர்டிஸ்ட்டு. அவங்க மேலேயும் கொஞ்சம் சிம்பத்தி வந்திருக்கு. எப்படி குஷ்புக்கெலாம் வந்த மாதிரி அவங்களாம் கொஞ்சம் சிம்பத்தி வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் நக்கல் பண்ணுறான்ல, இந்த இவங்க டிஎம்காரெல்லாம் மேடையிலலாம் பேசுகிறாங்க இல்லை. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணால் நயன்தாராவுக்கு இமேஜ் பில்ட் பண்ண மாதிரி இந்த பொண்ணுக்கு இமேஜ் பில்ட் ஆகலாம். ஜெயலலிதாவுக்கு அப்படி தானே சார் பில்ட் ஆச்சு இமேஜ்.
ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு இவங்க பிளான் பண்ணல. இந்த அம்மா பாவம், அவங்களோட அவங்க இருக்காங்க. பட் கடவுள் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ மேபி டவுன் த லைன் ஷீல் பிகம் சம்படி. நிச்சயமாக விஜய் ஒரு பொசிஷன் அவங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் விஜய் எனக்கு தெரிஞ்சு வில் சர்வை ஃபார் செவரல் இயர்ஸ் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை வந்து இன்னும் விஜய் தவிர யாரும் எனக்கு என்ன தோணுதுன்னு இன்னொன்று, ஐ மே பி ஓவர் பாசிட்டிவ், பட் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் தெரியுமா? நல்ல இமேஜ் இருக்குது சார். சார் இது வந்து இந்த மவுத் டாக் படம், சில படம் ஓடும் தெரியுமா? மவுத் டாக்கில் டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன் ஓடிச்சு, அந்த மாதிரி ஒரு 4-5 படம் இருக்குல்ல, மவுத் டாக்கில் தான் ஓடிச்சு, பப்ளிசிட்டியில் ஓடலை. இவங்க பண்ணுறாங்களே பப்ளிசிட்டி 5 கோடி 2 கோடிக்குன்னு. சன் டிவியில் டெய்லி கத்துவான் இந்த படம் வருதுன்னு எல்லா டிவியில், அதுக்காக ஓடலை. இது வந்து மவுத் டாக்கு விஜயை பற்றி நல்லா இருக்குது, மக்கள் மத்தியில் கொஞ்சம் இருக்குது, பிஸ்னஸ் மத்தியில் மிகப்பெரிய நல்ல பேர் இருக்குது அவருக்கு. இந்த நல்ல பேர் வந்து தட் வில் கேரி இம் த்ரூ டு த லெவல் ஆஃப் இந்தியன் இம்ப்ரெஷன். சார் பூனாவில் ஒரு இன்ஸ்டியூட்டில் அவரை பற்றி பேசுகிறாங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் அவரை பற்றி பேசுகிறாங்க. என்னடா தமிழ் பையன் படிக்கிறவன்ட்ட, உங்கள் சீஃப் மினிஸ்டர் கலக்கிறாரா அப்படின்னு. எங்கேருந்து பூனாவுக்கு போயிருக்கு பாருங்க. அப்போ பாம்பேயில் பேசுவான், டெல்லியில் பேசுவான், எல்லா இடத்துலையும் பேசுவான்ல. இப்போ அமித்ஷா என்ன பண்ணார், அடக்கி வச்சுட்டு போனார்ல. இங்கே வந்து ஏதாவது அவர் ட்ராமா பண்ணாரா? அவர் விஜய்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் அவர் சந்திரபாபு நாயுடு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விஜயோட தான் முதல்ல மீட் பண்ணுறாரு, அவரோட தான் பக்கத்தில் உட்காராரு. இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு உட்கார்ந்துருந்தால் கூட அவங்களுக்கே வந்து சார் இவர் இஸ் கோன் டு பி சம்படின்னு அவங்களுக்கு தெரியுது. சார் நம்மளுக்கே தெரியுது. நான் சொல்லுவேன் சில சமயம் கட் ஃபீலிங், இந்த படம் ஓடாதுராம நிறைய வாட்டி அது பழிச்சிருக்கு. நான் ஒன்றும் ஜோசியக்காரன் இல்லை, கரிநாக்கு இல்லை. இந்த படம் கிழிச்சிரும் பாடுறான்னு. இது பாகுபலி, ஜெயிலர்லாம் நான் சொன்னேன். அண்ணா தேங்கிற படம் ஓடவே ஓடாதுங்க. அந்த மாதிரி நிறைய நான் சொல்லியிருக்கேன். அது வந்து கட் ஃபீலிங் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுதுல்ல சார். இப்போ விஜயை பார்த்தாலே இப்போ மோடிக்கு அப்புறம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அவர் எந்த கட்சிங்கிறதெல்லாம் விட்டுருங்க சார். காங்கிரஸ் 10 கட்சி சேர்த்து கூட ஒரு பிரைம் மினிஸ்டர் நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய ஏன்னா சார் இப்போ இவருக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது. இங்கிலீஷ் நல்லா பேசு, லோயலா காலேஜில் படிச்சிருக்காரு. நாங்கள் எல்லாருமே லோயலாவில் படித்தவனுங்க. ஓகே, ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது. அவருடைய காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்குது, அவருடைய அப்பியரன்ஸ் நல்லா இருக்குது. இப்போ மோடிக்கு எப்படி ஒரு பேர் வந்ததோ தமிழ்நாட்டில் அப்படி விஜய்க்கு ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு பேர் இருக்குது. த்ரிஷான்னு ஒரு அம்மா இருக்குது. இவங்க ஒரு 10 பேர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, படித்தவங்க. இவர் வந்து இவருடைய அப்ரோச்சே வந்து ரொம்ப ஹியூமனாக இருக்குது, மனிதாபிமானத்தோடு இருக்குது அப்ரோச்சு. எதுவுமே வந்து ஒரு அரகன்ஸு பவரில் இருக்கங்க திமுறை ஒன்றுமே கிடையாது. ரோட்டில் இறங்கி நடக்கிறேன் பாடுறான்னு நடக்கிறாரு. திஸ் இஸ் வாட் பீப்புள் லைக். நீங்கள் வந்து சினிமா எப்போ பாக்யராஜ் என்ன பண்ணுவார், தன்னுடைய படத்தில் தன்னை வந்து லோவராக காட்டிக்குவார். ஒரு ஒய்ஃபை விடவோ இல்லை ஒரு கேர்ளை விடவோ, அது வந்து தன்னை அப்படி அடக்கமாக காட்டிக்கிட்டா யூ இன்ஹான்ஸ் யுவர் இமேஜ் டு ஹையர் லெவல். ஸோ உங்கள் இமேஜ் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஹியூமிலிட்டி, உங்களுடைய ஹியூமிலிட்டி சார் உங்களை மேலே கொண்டு வருது. அரகண்டாக பேசுனீங்கன்னா வர மாட்டீங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணும். ஹீ வில் ஐ திங்க் பிகம் சம்படி பிக்கர் தேன் சீஃப் மினிஸ்டர் நான் நினைக்கிறேன். ஐ மேபி பீப்புள் என்னை நக்கல் பண்ணலாம் எவனாவது, ஐ டோன்ட் கேர். பட் ஹீ இஸ் காட் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபியூச்சர். நார்த் இந்தியாவில் நிறைய ரீல்ஸ்லாம் அப்படி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ பண்ணுறானுங்க சார், பட் ஹீ வில் பிகம் சம்படி சார். ஹீ இஸ் டூயிங் எ கிரேட் ஜாப். அண்ட் அவருக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது பார்ட்டியில். இதெல்லாம் ஐ திங்க் திஸ் ஹெல்ப். நேற்று சட்டசபையில் பேசும்போது புஷி ஆனந்த் அவர்கள், அமைச்சர் வந்து வெளிப்படையாக ஒரு இயக்குனர் விஜய் வைத்து படம் எடுத்த இயக்குனரே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கேட்டார். நான் வந்து கொடுக்கல, கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலே உழைத்த மாவட்ட செயலாளர் இருக்காரு, நான் அவர் தான் கொடுக்க போறேன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன்றாரு. அது வந்து லோகேஷ் கனகராஜ் தான். ஏன்னா அவர் கிணத்துக்கடவு அவருடைய சொந்த ஊர், கிணத்துக்கடவு சேர்ந்த விக்னேஷ் அப்படிங்கிறது அமைச்சரா இருக்காரு. விக்னேஷை வந்து பக்கத்துல இருந்த அமைச்சர் வந்து கையை கட்டுறாரு, வினோத்துங்கிற அமைச்சர் வந்து நீதான் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து அது லோகேஷ் கனகராஜ் தானா, லோகேஷ் கனகராஜே இருந்தாலும் வந்து சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வருது இல்லையா? அவர் பல ஆங்கிள் யோசிச்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். அவங்களுக்கு ஒரு சார் ஒரு பார்ட்டின்னு இருந்தால் தோ விஜய் கேன் டேக் அன் இண்டிவிஜுவல் டெசிஷன் அண்ட் ஃபோர்ஸ் அதர்ஸ் டு அக்செப்ட். அவங்க வந்து ஷேர் தானே பண்ணுவாங்க. நீங்கள் 4 பேர் சேர்ந்து தான் ஒரு குடும்பங்கிறது, பொண்டாட்டி புள்ள எல்லாம் சேர்ந்து தான் நடத்த முடியும். ஒரே ஒரு தனி மனிதனால் நடத்த முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ எதாக இருந்தாலும். இப்போது நீங்கள் க்ளீனாக இருக்க, உனக்கிட்ட இருக்கிற 4வது ஸ்டாண்டர்ட் லஞ்சம் வாங்கினா உன் பேர் போயிடும். ஸோ அதனால் இது கோஆர்டினேஷன், கோஆப்ரேஷன். ஸோ மனிதர்கள் வந்து ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு நல்ல விஷயம். எல்லாருக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இட் இஸ் ஒன்லி கமிட்டி மாதிரி. கமிட்டிங்கிறதே வந்து ஐவாஷ் தான். நம்ம வந்து கோர்ட்டில் கமிட்டி வைப்பாங்கல்ல, என்கொயரி கமிட்டி, அதெல்லாம் ஐவாஷ் தான். சும்மா வச்சு ஒரு ஏமாத்துறது தான். பட் இந்த மாதிரி சமயங்களில்
அந்த ஒரு கோர் கமிட்டி 4 பேர் 5 பேர் இருப்பாங்க பார்ட்டிக்கு. அவங்கள கன்சல்ட் பண்ணி தான் எப்படி ஒரு இயக்குனர் வந்து உதவி இயக்குனர்களோட சேர்ந்து கதையை டிசைட் பண்ணுறாரோ, சீன்ஸை ஒத்துக்கிறாரோ, அப்படி தான் இதெல்லாம். ஸோ இட்ஸ் ஒன்லி ஹியூமன் கோஆர்டினேஷன் அண்ட் கோஆப்ரேஷன். ஏன்னா இது இப்போ ஒருத்தர் வந்து வெளியில சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பல பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா? நிச்சயமாக முயற்சி பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு ஆசை இருந்திருக்கும்ல, உறுதியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணியிருக்கலாம் அவங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இவர் பண்ணது கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெயிப்போம் இப்படின்னு தெரிஞ்சுதானே நிறைய பேர் வாய்ப்பு கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நானே வந்து ஆக்சுவலாக ஒரு 40 சீட்டு தான் வரும்னு சந்திர சார்கிட்ட, விஜயோட அப்பாட்ட, சார் ஒரு காரைக்குடி பிரபு அடித்து கிழிச்சிருவார் அப்படின்னு. கரெக்ட் ஆகிடுச்சு. சார் ஒரு 40 சீட்டு வந்துடுவார் அப்படின்னு நான். எனக்கு 100 சீட்டுனா அப்போ என்னுடைய கணிப்பே தப்பாக தான் இருக்குது. அதுக்கு நான் என்ன நினச்சேன்னா, ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இத்தனை வருஷமாக இருக்கிற ஆட்சி, இவங்க 2000-3000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. ஸோ அதை நான் வந்து எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பணம் வாங்கினா என்ன வேணாலும் பண்ணுவானே, நீ வெள்ளைக்காரனுக்கு லஞ்சம் வாங்கிட்டு பொம்பளை கூட்டி விடுவான், என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. தமிழை காட்டி கொடுக்குறதானே அவன் புத்தி. அதனால் இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க நினச்சேன். பட் நல்ல வேலையாக ஏதோ ஒன்று பண்ணிட்டானுங்க. ஏதோ அறிவு வந்து ஏதோ பண்ணி எல்லாரையும் காலி பண்ணி விஜயை கொண்டாந்து விட்டானுங்க. நல்ல வேலையாக லஞ்சம் கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. யூ கேன் ஹியர், நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சிஎம்டிஏலே அத்தனை ப்ராஜெக்ட் கிளியர் ஆகிடுச்சு 10 பைசா லஞ்சம் இல்லாமல். கார்பரேஷனில் லஞ்சம் எல்லாம் வேலை நடக்குது. ஸோ டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஒரு நல்ல ஷாக் ஒன்று கொடுத்துருக்காரு. நல்ல விதமான ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நிறைய பிஸ்னஸ் மேன் மக்களுக்கு வந்து இந்த விவசாயிகள் மேட்ரு 1-2 அப்படி குறைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா எல்லா பணத்தையும் அள்ளி கொடுக்க முடியாது இவர். ஆமாம், கொஞ்சம் பார்த்து தான் பண்ணால் அவங்களும் அதை புரிஞ்சுக்கணும். பட் நான் விவசாயி இல்லை, அதனால் எனக்கு பெயின் தெரியல. அதனால் அவங்க என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. பட் எல்லோரும் வெயிட் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கணும். இவருக்கும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரொம்ப ஒத்துருக்காரு. ஸோ ஃபண்டை வாங்கி இவர் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணி நல்ல பேர் வாங்குவார்னு நான் நினைக்கிறேன். பட் ஆல்ரெடி நல்ல பேர் வாங்கிட்டாரு. திஸ் வில் கோ ஃபார் சம் டைம். அவங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளணும். தேங்க்யூ.